IBC Mangai சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உணவுகள் எடுத்து நம்ம வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Saravana Store, Super Home Store. Saravana Stores in Super Home Store. இப்போ நிறைய பேர் நினச்சிக்குவாங்க நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுன்னா உடனே நான் மில்லட் சாப்பிடுவேன், உடனே நான் சப்பாத்தி சாப்பிடுவேன். அப்படி கிடையாது. நம்ம டெய்லி ஃபுட்டு என்ன சாப்பிட்றோமோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி சாப்பிட்டாலே நம்ம ஈஸியாக வெயிட் ரிடக்ஷன் ஆக முடியும். ஏன்னு தெரியல, ஒரு தப்பான கான்செப்ட் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நான் வெயிட்டை குறைக்கணும், உடனே நான் என்ன பண்ண போகிறேன், கினுவா சாப்பிடுவேன், உடனே மில்லட் சாப்பிடுவேன். எனக்கு ஒரு எப்படி அந்த ட்ரெண்டு நம்ம கிட்ட வந்ததுன்னு எனக்கே தெரியல. நீ என்ன சாப்பிடணும், ரொம்ப கூலாக இருக்கலாம். வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம், அது முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். லோ கார்ப்ஸ் அப்படின்னா நமக்கு ஒன்றும் ரைஸ்லலாம் ரொம்ப கேலரிஸ்லாம் இருக்குல்ல, ரொம்ப இதெல்லாம் கிடையாது. லோ கார்ப்ஸாக இருந்தாலும் அது எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவு எல்லாமே நல்ல உணவுகள், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய உணவுகள். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம வெயிட் ரிடக்ஷன் பண்ண உடனே நம்ம ஃபேட்டெல்லாம் ஒன்றும் குறைஞ்சிட போகிறதே கிடையாது. 2 வருஷமாக இருந்து ஒருத்தர் 20 கிலோ போட்டிங்கன்னா ஒரு ஃபைன் மார்னிங்கில் அந்த 20 கிலோவெல்லாம் குறைக்க முடியாது. இதுதான் ரியலிஸ்டிக், இதுதான் உண்மை. அப்படி நீங்கள் குறைச்சிங்கன்னா அது ஆரோக்கியமானதும் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் ரிடக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபேஸ் தான் குறையும். ஏன் ஃபேஸ் குறையுது அப்படின்னா ஃபேஸில் இருக்கிறது வாட்டர் கண்டெயின், அது முதல்ல வெளியே வரும். அதுக்கு ஒரு சாதாரண ஃபுட்டே போதும். சாதாரண ஃபுட்டுன்னா என்ன, இட்லி, தோசை, பொங்கல், உப்புமா, இடியாப்பம், இந்த மாதிரி அளவாக சாப்பிட்டிங்கனாலே அது ஃபேஸில் இருக்கிறது வாட்டர் கண்டெயின் வெளியில் வரும். அளவை கம்மி பண்ணும்போதே வாட்டர் கண்டெயின் வெளியில் வந்துடும். ரெண்டாவது, நம்ம உடம்புல இருக்கிறது மசில் எப்போவும் குறையும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்டோட ஹை ஃபைபர் ஃபுட்டை சேர்க்கும்போது மசில்ஸ் ரெடியூஸ் ஆகும். கார்போஹைட்ரேட்டோட அளவு 25%, ஃபைபர் கண்டெய்னோட அளவு 75%. இந்த மாதிரி எடுக்கும்போது தான் ஃபேட் கண்டெயின் எலிமினேட் ஆகி வரும். இதை நம்ம படிப்படியாக கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடும்போது நார்மல் கார்போஹைட்ரேட் ஃபுட்டே சாப்பிட்டுக்கலாம். செகண்ட் சாப்பிடும்போது நம்ம ஆர்டர் பிரகாரம் ஒரு அரிசி சார்ந்த உணவுகளை சாப்பிட்டு ஒரு 5 கிலோ குறைக்கலாம். அது ஃபேஸ் வாட்டர் கண்டெயின் வெளியில் வரும். ரெண்டாவது, மில்லட்ஸ் அந்த மாதிரி இந்த ஃபுட்டை சாப்பிட்டு நம்ம ஒரு 10-15 கிலோ குறைக்கலாம். அது மசில்ஸை வரும். அந்த மில்லட்ஸில் கூட சர்டன் அமௌண்ட்டு கொஞ்சம் 25% எடுத்துகிட்டு மீதி ஃபைபர் கண்டெயின் பார்த்திங்கன்னா 75% எடுக்கணும். அந்த 75% விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்னால் எதை சொல்லுவோம், கீரை, காய்கறிகள், பழ வகைகள். இந்த மாதிரி எடுக்கும்போது யாராலையுமே 30-35 kgs கூட நம்மளால் குறைக்க முடியும். லோ கார்ப்ஸ் ஃபுட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா மில்லட்ஸ் கண்டிப்பாக மில்லட்ஸ், சப்பாத்தி, சிறுதானியங்கள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டே நம்ம குறைக்கலாம். இப்போ லோ கார்ப்ஸ் டயட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, லோ கார்ப்ஸ் டயட் அப்படி எடுக்கும்போது என்ன பண்ணணும், எப்போவுமே அந்த கார்போஹைட்ரேட்டை நம்ம சடனாக கம்மி பண்ணும்போது நமக்கு கிடினஸ், மயக்கம் இதெல்லாம் வரும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் ப்ளஸ் ஹை ஃபைபர் அப்படின்னு சொன்னிங்கன்னா நார்காய்கறிகள், பழ வகைகள் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நம்ம எடுத்தோம்னா நமக்கு ஃபில்லிங்காக கார்ப்ஸ் சாப்பிட்டோன்னு ஒரு திருப்தியும் கிடைக்கும். அட் த சேம் டைம் இந்த என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபைபர் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்டை எலிமினேட் பண்ணும். ஸோ கார்ப்ஸும் நமக்கு கிடைக்கும், அட் த சேம் டைம் வெயிட் லாஸும் நமக்கு ஈஸியாகும். அப்படி பார்த்திங்கன்னா லோ கார்ப்ஸ் ஃபுட்டு எப்படி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுன்னா, ஒரு இட்லி, தோசை, சப்பாத்தி, அது 2 இட்லிக்கு மேலே போகக்கூடாது. ஒரு தோசை இல்லைன்னா 2 தோசை, 2 சப்பாத்தி, 1.5 கப்ஸ் ரைஸு, பொங்கல், உப்புமா அந்த மாதிரி. மத்தியானம் ரைஸ் 1.5 கப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டபுள் அமௌண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் க்ரீன்ஸ் 2 கப்ஸ் அந்த மாதிரி எடுக்கணும். அதாவது ஒரு 25% ஆஃப் கார்ப்ஸ்னால் 75% ஆஃப் ஃபைபர் ஃபுட். இதுதான் வெயிட் ரிடக்ஷனான ஃபார்முலா. இதை கரெக்டாக எடுத்துக்கணும். ஈவினிங் மிட் மார்னிங் ஒரு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நல்லா சாப்பிடணும். நைட்டு டின்னருக்கு லைட்டாக ஒரு சப்பாத்தி, வீட் தோசை, மில்லட் தோசை, இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஷெட்யூல்குள்ளே நம்ம போனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஈஸியாக குறைக்கலாம். இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். என்டர்பிரினர்ஸ்னாலே ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய விஷயம் தான். கஷ்டப்பட்டதுன்னு சொன்னால் டைமிங், ஆக்சுவலி ஒர்க்கு இன்னும் அத்தனை மணி நேரமும் பண்ண போகிறது இல்லை. கூப்பிட்ற நேரத்தில் என்னென்னா அவ்வளோ நேரம் நம்ம சேர்த்து வச்சுருந்த கன்சர்வ் பண்ண எனர்ஜியும் டயர்டாகி தூக்கம் வந்துருங்க. அதனால் சும்மா இருக்கிற நேரத்தில்